நம்மளுடைய சர்ச் கன்சோல் டேட்டா வச்சு எப்படி நம்ம வந்து ஈஸியாக சீக்கிரமாக ரேங்க் ஆகுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் சர்ச் கன்சோலில் போயிட்டு பேஜஸில் போயிட்டு இண்டெக்ஸ்டு பேஜஸ், நான் இண்டெக்ஸ்டு பேஜஸ்ன்னு இருக்கும் இல்லையா? அதில் நான் இண்டெக்ஸ் பேஜஸில் போயிட்டு நீங்கள் எந்தெந்த பேஜஸ்லாம் இண்டெக்ஸ் கொடுத்தீங்க, அது எந்தெந்த பேஜஸ்லாம் இண்டெக்ஸ் ஆகலை அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அது என்ன ரீசன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 404 எரர் பேஜஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, எந்த பேஜஸ் வந்து கரெக்டாக லைவாக இருக்கோ அந்த பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ரீடைரக்ஷன் பேஜஸ் இருக்கும், அது கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். அது ஒரு விஷயம். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கீவேர்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அந்த சர்ச் கன்சோல் டேட்டாவில் கீவேர்ட்ஸ் குவெரீஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த குவெரீஸுங்கிற ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு 11 to 20 அப்படிங்கிற அந்த பொசிஷன்ஸில் வந்து ரேங்க் ஆகிட்டு இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் எடுத்துகிட்டு அதில் அந்த கீவேர்டை வந்து எங்கெங்கெல்லாம் கண்டென்ட்டில் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், H1 உள்ள கண்டென்ட்குள்ளே இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஆவரேஜ் பொசிஷனும் சிடிஆரும் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். இம்ப்ரெஷன்ஸ் நமக்கு முக்கியம் கிடையாதுங்க, நமக்கு கிளிக்ஸு அதுதான் முக்கியம். கிளிக்ஸு, ஆவரேஜ் சிடிஆர் அண்ட் ஆவரேஜ் பொசிஷன்ஸ் வந்து செக் பண்ணுங்கள். டெய்லியும் செக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுவீங்க. அதனால் வந்து லாஸ்ட் 7 days அண்ட் ப்ரீவியஸ் 7 days அந்த மாதிரி 7 daysக்கு அந்த மாதிரி டேட்டாவை அனலைஸ் பண்ணுங்கள். இல்லை 28 daysக்கு ஒரு டைம் அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணிவிட்டு சிடிஆர் எவ்வளோ இருக்குது, சிடிஆர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம ஃபஸ்ட்லேயே ரேங்க் ஆனாலும் கிளிக் த்ரூ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து எத்தனை பேர் கிளிக் பண்ணுறாங்க, 1% ஆர் 0.8லேருந்து 1 to 2% இருந்துச்சுன்னா அது நல்லா சிடிஆர். ஆனால் ஆவரேஜ் பொசிஷன் வந்து 11 to 20 இருக்கிற பேஜஸ்லாம் எடுத்துகிட்டு அதை கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணி நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களோட பேஜஸ் வந்து ஈஸியாக ரேங்க் ஆகும். உங்கள் பிஸ்னஸ்க்கும் வெப்சைட்டுக்கும் எஸ்இஓ பண்ணி தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். அதேமாரி உங்கள் ஜிஎம்பி ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜிஎம்பி எப்படி ரேங்க் பண்ணுறது ஆர்எல்ஸ் வந்து இந்தமாரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கனாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.